بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذين أوتوا نصيبا من الكتاب يدعون إلى كتاب الله ليحكم بينهم ثم يتولى فريق منهم وهم معرضون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே, சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நான் ஓதிய இந்த திருவசனம் சூரத்து ஆல இம்ரானுடைய 23வது ஆயத். ஆல இம்ரானுடைய 23வது இந்த திருவசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான்: அலம் தர இலல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாப். வேதத்திலிருந்து சில பகுதிகள் கொடுக்கப்பட்ட இந்த யூதர்களை நீங்கள் பார்க்கலையா, கவனித்தீர்களா? யுதுஅவுன இலா கிதாபில்லா, அந்த யூதர்களை அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். எதற்காக? லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக. அவர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். ஆனால் சும்ம யதவல்லா ஃபரீகும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அதை புறக்கணிக்கும். வஹும் முஅரிலூன், அவர்களுமோ அதை புறக்கணித்து திரும்பி சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு யூத கூட்டத்தை நீங்கள் பார்க்கலையா என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சூரத்து ஆல இம்ரான் அதனுடைய 23வது இந்த ஆயத்து எந்த சூழ்நிலையில் இறங்கியது, யாரை பற்றி அல்லாஹ் இங்கே பேசுகிறான் அப்படிங்கிற செய்தியை தஃப்சீர் ராசியிலே 2 விதமான சபபு நுசூல், இந்த ஆயத் இறங்கியதற்கான காரணத்தை தஃப்சீர் ராசியிலே சொல்லி காட்டுகிறார்கள். தஃப்சீர் ராசியிலே என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களில் ஒரு ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். இப்ப நம்ம இதுல இன்றைக்கு ஷரியத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் திருமணம் முடித்து அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு ரஜும் அடிக்கணும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஷரியத்து. இதே ஷரியத்துடைய சட்டம்தான் யூதர்களுக்குண்டான தௌராத்திலும் உள்ளது. இதே சட்டம் அங்கே இருக்கு, ரஜுமுடைய ஆயத்து. இப்ப யூதர்களில் ஒரு ஆண் பெண் திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்து விடுகிறார்கள். இப்ப அவங்களுடைய பாதிரிமார்கள்ட்ட போய் கேட்டா, இவ ரஜுமு அடிக்கணும், இருவரையும் கல்லால் கொல்ல வேண்டும். ஆனா அந்த சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தயங்கிக் கொண்டு வேறு ஏதாவது மாற்று தண்டனை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து எங்க வர்றாங்கன்னா,
அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே வர்றாங்க, ரசூலுல்லாட்ட வர்றாங்க. வந்து இந்த மாதிரி செய்தியை சொல்லிட்டு அவங்க ரசூலுல்லாட்ட வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இருவரும் விபச்சாரம் செய்து விட்டார்கள், திருமணம் முடித்தவர்கள், அவர்களுக்கு ரஜும் அடிக்க வேண்டும், கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தௌராத்திலும் இருக்கிறது. ரசூலுல்லாட்ட போனா, முஹம்மது ரசூலுல்லாட்ட போனா ஏதாவது சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் வர்றாங்க. வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்கே சலுகைக்கெல்லாம் வேலை இல்லை, தௌராத்தில் என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அல் குர்ஆனும் சொல்லுது. உங்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இது விஷயத்தில் அல்லாஹ் என்ன சட்டம் சொன்னானோ அதே சட்டம் தான் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்கள் திருமணம் முடித்தவர்கள் இந்த காரியத்தை செய்திருக்கின்றீர்கள், எனவே உங்களுக்கு ரஜும் அடிக்க வேண்டும், இதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இல்லை இல்லை அதெல்லாம் சரி வராது, எங்களுக்கு ஏதாவது சட்டத்தில் என்ன செய்யுங்க, கொஞ்சம் ருக்ஸ சலுகை கொடுங்க. நம்மளும் கேட்போம் ஆலிம் சார்ட்ட வந்து ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு, ஆலிம் சார் இது இப்படித்தாங்க அப்படின்னு சட்டத்தை சொல்லுவார். அப்போ நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் சந்து முந்தில் பாருங்கள், ஏதாவது ஒன்று கூடுமான்னு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள், சந்து முந்தில் பாருங்கள். இருக்காங்கள? இல்லை இல்லை நான் ஷாஃபி தான், ஹனஃபியில் பாருங்கள் அப்படி இருக்காண்டு. இப்போதைக்கு எதை பின்பற்றிக்கலாம், ஹனஃபியை பின்பற்றிக்கலாம். அந்த சலுகைக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. அது யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, நாங்கள் விபச்சாரம் செய்து விட்டோம், எங்களுக்கு என்ன தண்டனை என்று சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தௌராத்தில் என்ன சட்டமோ அதே சட்டம் தான். இல்லை அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் சலுகை கொடுக்கணும் அப்படின்ற உடனே அல்லாஹுவி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க, என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் கூட பைனி வ பைனக்கும் அத்தௌராத் ஃப இன்ன ஃபீஹா அர் ரஜும் ஃபமன் அஅலமுக்கும், என்னை விட்டுருங்க, குர்ஆனை விட்டுருங்க, உங்களுடைய வேதம் தௌராத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தௌராத்தை கொண்டு வா. உங்களில் தௌராத்தை நன்கு படித்தவர்கள் யார்? ஃபமன் அஅலமுக்கும், உங்களில் தௌராத்தை நன்கு படித்தவர்களை கூப்பிடுங்கள், கூப்பிட்டு அந்த ஆயத்தை ஓதட்டும். அவங்க என்ன பண்ணானுங்க, அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சூரியா அப்படிங்கிறவர் யூதர், தௌராத்தை படித்தவர், அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க ஏற்கனவே செய்தியை சொல்லிட்டாங்க, விஷயம் இதுதான், உங்களை கவனிச்சுக்கிறோம். நம்ம நாட்டில் நீதிபதியை கவனிக்கிறாங்கல்ல, எங்கே நீதி கிடைக்கும்னு நம்பிக்கை போகிறோமோ இங்கே அங்கேயே. இன்னைக்கு கூட காட்டின ஒரு வீடியோ போட்டிருந்தான் ஒரு முன்னாள் நீதிபதி, தயவு செய்து உங்கள் பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போகாதீங்க, தயவு செய்து எங்கே கொண்டு போகாதீங்க, கோர்ட்டுக்கு கொண்டு போகாதீங்க. சொல்கிறது யார்? முன்னாள் நீதிபதி. அதில் பல அர்த்தம் இருக்குது. நீங்களும் நானும் சொன்னால் அது கற்பனையாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிபதியாக இருந்தவர், ஓய்வு பெற்றவர் சொல்கிறார், நீங்கள் தயவு செய்து உங்கள் பிரச்சனையில் எங்கே கொண்டு போக வேண்டாம், கோர்ட்டுக்கு கொண்டு போகணும். நம்ம சமுதாயம் அப்படி தாங்க இருந்துச்சு. எல்லா பிரச்சனையும் ஜமாத்தில் வச்சு முடிச்சுக்குவாங்க, காசிட்ட வச்சு முடிச்சுக்குவாங்க. இப்போ நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மனோநிலைக்கு சமுதாயம் வந்துருச்சு. அதனால் கோர்ட்டுக்கு போக வேண்டியது, இவருக்கும் காசு செலவாகும், அவருக்கும் காசு செலவாகும், ரெண்டு பேரும் ரெண்டு வக்கீலுக்கு என்ன செய்ய வேண்டியதுதான், கொடுத்து முடிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலைமை இருக்கட்டும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் தௌராத்தை படித்த ஒரு நபரை கூப்பிடுங்கள், அவர் தௌராத்தை படிக்கட்டும், அவர் என்ன சொல்றார கேட்டுக்கலாம். அவங்க பேசி கூட்டிட்டு வந்தாங்க, அப்துல்லா இப்னு சூரியா அப்படிங்கிறவரை பேசி கூட்டு வந்தாங்க. அவர் வந்த உடனே தௌராத்தை கொடுத்தாங்க. அவர் தௌராத்தை படிக்கிறாரு. படிக்கும்போது எந்த இடத்தில் ரஜுமுடைய ஆயத், அதாவது திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்ற ரஜுமுடைய அந்த வசனம் எந்த இடத்துல வருதோ அதை விரலை வைத்து மறைத்து கொண்டார். மறைச்சிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறார் யார்கிட்ட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவனுக்கு என்ன நினைப்புண்டா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மி நபி, அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதுன்னு அல்ல,
நம்மை போல ஒரு மனிதரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. நம்மை போன்று ஒரு மனிதரிடத்தில் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு மனிதர் அரபியை கற்றுக் கொடுத்தார், படிக்க கற்றுக் கொடுத்தார், எழுத கற்றுக் கொடுத்தார் என்றால் என்ன நிலைமை வரும்? என்ன நிலைமைங்க வரும்? குர்ஆனுடைய அற்புதங்களை நம்ம பேச முடியாது. ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான். என்ன முகமதை பற்றி அப்படி சொல்றீங்க? அவருக்கு ஆசிரியரே நான் தான், அவருக்கு வாத்தியாரே நான் தான், நான் சொன்னதான் அவர் சொல்றாரு, அப்படி லேசா தட்டிட்டு போயிடுவான் இல்லைங்களா? ரெண்டாவது, அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய தகுதி அல்லாஹுவை தவிர யாருக்கும் இல்லை, வேற யாருக்கும் இல்லை. மூணாவது, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் மண்டியிடுவார்களே தவிர மனிதனுக்கு முன்னால் மண்டியிட மாட்டாங்க. அப்ப அவன் நினைச்சுக்கிட்டான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால தௌராத்தில் வரக்கூடிய அந்த ரஜ்முடைய ஆயத்தை மறைச்சிக்கிட்டு அடுத்த ஆயத்தை நம்ம ஓதுனோம்னு சொன்னா தப்பிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளே பல கூட்டம் இருக்குங்கல்ல, ஆயத்தை முழுமையாக சொல்ல மாட்டான், முன்னால் விட்டுவான் பின்னால் விட்டுவான். இன்னைக்கு அதான் அந்த அங்கே அந்த அந்த வழியில் வந்தவங்க தான், அவங்களுக்கு முன்னோடி அங்கே தான். சரி, இவ பக்கத்தில் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்தில். அவங்க யாரே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். யூத பாதரியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கொஞ்சம் கவனிங்க, கது ஜாவஸ மௌலிஅஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே இவர் படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது ரஜ்முடைய ஆயத் எங்கே இருக்குதோ அதை விட்டுட்டு அப்படியே தாவிட்டார், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னா. ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியாது, ஆனா கூட யார் இருக்கா? அதை தௌராத்தை முழுமையாக கற்ற அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கது ஜாவஸ மௌலிஅஹா, நீ தப்பிக்க முடியல, கையை எடுத்துட்டார். இப்ப முழுமையா வாசிங்க. அப்ப ரஜ்முடைய ஆயத்து வருது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க உங்களுக்கு எது வேதமாக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த தௌராத்திலேயே ரஜ்ம் இருக்கு, நான் அதைத்தான் சொல்றேன். அதனால கண்டிப்பா என்ன செய்யணுங்க? கல்லெறிந்து கொள்ள வேண்டும். அந்த அல்லாஹு தஆலா அது நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். எந்த ஆயத்துங்க? சூரத்து ஆல இம்ரானுடைய 23வது வசனத்தில் சொல்றான், அலம் தர இலல்லதீன ஊது நசீபம் மினல் கிதாப், வேதத்தில் இருந்து ஒரு பகுதி கொடுக்கப்பட்ட யூதர்களை நீங்கள் கவனிக்கவில்லையா? கவனிக்கலையா? நீங்க என்ன பண்றான்? இது அவுன இலா கிதாபில்லா லியஹ்கும பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் சும்ம யதவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் வஹும் முஅரிலூன், அதை புறக்கணித்து விட்டு சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட யூதர்களை நீங்க பார்க்கலையா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்து இறங்கியதுடைய காரணம் இதுதான். ஆனால் யூதர்களுடைய வரலாறை நாம பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு எது தோதுவாக இருக்குமோ அதை மட்டும் சொல்வார்கள், எது பாதகமாக இருக்குமோ அதை மறைத்து விடுவார்கள். அங்கிருக்கக்கூடிய பாதிரிமார்கள், அவங்களுடைய ஆலிம்கள் பணக்காரர்களாக இருந்தால் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், ஏழையாக இருந்தால் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், அதிகாரம் உள்ளவர்களாக இருந்தால் ஒரு சட்டத்தை சொல்வார்கள், பலகீனமான மக்களாக இருந்தால் ஒரு சட்டத்தை சொல்வார்கள். இது அவர்களுடைய குணம். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகி யாருன்னா அவன் தான். உலகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை நம்ப வச்சு கழுத்தறுக்கிறவன் ஒன்னா நம்பர் அவன் யாருங்க? யூதர்கள். ஏன்னா சூரத்துல் ஹஷ்ர், சூரத்துல் ஹஷ்ர் 28வது ஜுஸுல வரக்கூடிய சூரத்துல் ஹஷ்ர், அது துவக்கத்திலேயே அல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்லுவான். நான் வரலாறை இன்றைய வரலாறோடு நீங்கள் பொறுத்து பார்க்கணும். இன்றைக்கி பலஸ்தீன் இல்லைங்களா, எல்லாமே கவலையோடு துவா செஞ்சோம். என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சோம். ஆனால் அல்லாஹு தாலா ஆணிவேரில் கை வச்சுட்டான். விஷயம் அதுதான், ஆணிவேரில்
பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் வந்து குண்டு போடுறான், அப்பாவி மக்களை கொல்றான், பெண்கள் குழந்தைகள் வயோதிகமானவர்கள் அட்டூழியமாக கொல்லப்பட்டாங்க. அப்படி கொல்றதுக்கு கோடிக்கணக்கான டாலரை செலவழிச்சான், கோடிக்கணக்கான டாலரை செலவழிச்சான். அந்த பணம் எங்கிருந்து வருது? அமெரிக்காவுடைய கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அங்கதான் யூத பணக்காரர்கள் குடியிருக்கிறார்கள். யூத பணக்காரர்கள். நீங்க உலகத்தில் என்னென்ன கம்பெனி இருக்கு, சவுனப்புங்கிறோம், கொக்கோ கோலாங்கிறோம், யூத கம்பெனிகள், எல்லாம் மாஸ்கா, எல்லாம் அங்கதான் இருக்கான். எல்லா பையனும் யார் தான்? யூதா. அவருடைய சம்பாத்தியத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையை எங்க கொடுக்குறான்? இஸ்ரேலுக்கு கொடுக்குறான். யார் அடிக்கிறதுக்கு? நம்மள அடிக்கிறதுக்கு. நம்மளும் அந்த சவனப்பு கொக்கோ கோலா வாங்கி சாப்பிட்றோம். நம்மளை அழிக்கிறதுக்கு நாமளே பணம் கொடுக்குறோம் அவன்கிட்ட, இல்லைங்களா? சரி, அங்க ஆணிவேர் அங்க இருக்கு. யாரும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் நினைச்சான், கவலைப்படாத, லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, உன் கூட தான் இருக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆணிவேர்ல கை வைக்கிறேன். கை வச்சுட்டான். யாரும் எதிர்பார்க்கல, இல்லைங்களா? 160 கிலோமீட்டர் வேகத்தில் அனல் காற்று வீசுது. 160 கிலோமீட்டர் வேகத்தில் அனல் காற்று வீசுது. நெருப்பு பறக்குது. பெரிய பெரிய பங்களா, 10 மாடி கட்டடம், 20 மாடி கட்டடம். நாமளா தெருவு வச்சா கூட அவ்வளவு பத்தாது, குண்டை போட்டா கூட அவ்வளவு பத்தாது. ஆனா அவ்வளவு வேகமா பற்றி எரியுது. இன்னும் அது ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாமே வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம். பசுமையான காடுகள் எரியுது. விஷயம்தான், ஈரப்பதமுள்ள பசுமையான காடுகள். அமெரிக்காவுடைய ஒரு பக்கத்தில் பார்த்தா பனி கொட்டுது, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா காட்டு தீ எரியுது. பசுமையான மரங்கள் எரியுது. காய்ந்த மரங்கள் இப்போ நம்ம நாட்டிலே இந்த வெயில் காலத்தில் ஏப்ரல் மேல அந்த காஞ்ச மரங்களில் தீப்பிடிச்செறி மலைப்பகுதிகளில். ஆனால் குளிர்காலம் பனி கொட்டுகிறது, மரங்கள் எல்லாம் பசுமையாக இருக்குது, அங்க எரியதான் ஆச்சரியம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இப்படிலாம் என்னால காட்ட முடியும்னு சொல்லி அல்லாஹு தாலா சூரத்து யாசின்லே சொல்லிட்டான். எதை சொல்லிட்டான்? எதுலங்க? சூரத்து யாசின். இப்போ நம்ம எல்லாமே பெரும்பாலும் யாசின் ஓதுவோம் காலையில், இல்லைங்களா? இப்போ யாசின்ல எத்தனை ஆயத்துங்க இருக்கு? இதுதான் நம்முடைய மைனஸ். பிளஸ் யாசின் ஓதுறோம். ஆனால் காலம் பூரா இன்னைக்கு 50 வயசு 70 வயசுல வந்து இருக்கீங்க, கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 30 வருஷம் டெய்லி யாசின் என்ன செய்யறோம்? ஓதுறோம். ஆனால் யாசின்ல எல்லாத்துலையுமே ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்தில் சூரத்து மக்கியா, மக்கால் இறங்குனது, சூரத்து மதனியா, மதினால இறங்குனது அப்படின்னு போட்டு அரதுல் ஆயாத், ஆயத்துடைய எண்ணிக்கை போட்டுவாங்க தலைப்பிலேயே. யாசின்ல இருக்குது. இத்தனை காலம் ஓதி இருக்கிறோம். ஆனால் எத்தனை ஆயத்துங்கிறது? 83 ஆயத்து இருக்கு. எத்தனை ஆயத்துங்க? யாசின்ல 83 ஆயத்து. அதுல 80வது ஆயத்துல அவர் செய்தியை சொல்றான். நீங்க யாசின் எடுத்து பாருங்க, எத்தனாவது ஆயத்துங்க? 80வது ஆயத்து. அல்லதி ஜஅலலக்கும் மினல் அர்லி மினல் ஷஜரில் அஹ்லரி நாரா. அழகா சொல்றான், அல்லதி ஜஅலலக்கும் மினஸ் ஷஜரில் அஹ்லரி நாரா. ஷஜருல் அஹ்லர்னா பசுமையான மரம். வெறும் ஷஜர் மரம் சொல்லல. மரம் சொல்லினா கூட எல்லா மரத்தையும் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அல்லாஹ் அஹ்லருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். மினஸ் ஷஜரில் அஹ்லரி நாரா. பசுமையான மரத்தை நாம் எரிய வைப்போம். பசுமையான மரங்களை எரிய வைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ்வுக்கு இருக்கு. தெளிவா இருக்கு. சூரத்து யாசின் எடுத்து பாருங்க. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிட்டான், நான் நினைத்தால் காய்ந்த மரங்களை எப்படி எரிய வைப்பேனோ அதை விட அதிகமாக இன்னும் பவராக எதை எரிய வைப்பேன்? பசுமையான மரங்கள். இது நடைமுறை சாத்தியமா? நம்ம ஒரு பசுமையானதை தேவைக்கு இருந்தால் 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றணும், மண்ணெண்ணெய் ஊற்றணும், அதுவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரியும். நீ வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம், நல்ல பசுமையான மரம், அந்த 160 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கக்கூடிய காற்றுக்கு அப்படியே ஆடுது. அடுத்த அங்கே எரியக்கூடிய தீப்பொறி இந்த மரத்தில் படுது, பட்ட அடுத்த நிமிடத்தில் வேகமாக எரியுது. பட்ட அடுத்த நிமிடம். அப்ப என்னங்க, இது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, இறைவனுடைய தண்டனை, இறைவனுடைய வேதனை. ஆனா ஒன்று விளைவிக்கங்க, அந்த யூதர்கள் எவ்வளவுதான் தண்டிக்கப்பட்டாலும் திருந்த மாட்டான், திருந்த மாட்டான். சூரத்து ஹஷ்ர்ல ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்லுவான்,
மதீனாவில் வந்து யூத கூட்டத்தார்கள் 3 வகையாக இருந்தாங்க. பனு நுலைர், பனு குரைலா, பனு கைன்கா. பனு நுலைர், பனு குரைலா, பனு கைன்கா, இது 3 கூட்டத்தால் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்த உடனே இந்த 3 கூட்டத்தார்களும் ரசூலுல்லாவோட ஒப்பந்தம் பண்ணிட்டான். ஒப்பந்தம், ஒரு முகமது நபி வந்துட்டாரு, ஆள் கொஞ்சம் பலமாக தெரியுது, நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கிறணும். என்ன ஒப்பந்தம்? நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம், நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது, எங்களை யார் தாக்குகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாது, உங்களை யார் தாக்குகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம். இதான் ஒப்பந்தம். ஒப்பந்தம் பண்ணியாச்சு. மதீனாவுக்கு வந்த முதல் வருஷம் பத்ரு போர் நடக்குது. பத்ரில் முஸ்லீம்களுக்கு சஹாபாக்களுக்கு வெற்றி கிடைக்குது. உடனே பனு நுலைரா ரொம்ப குதிச்சுட்டான். நம்ம தௌராத்தில் முஹம்மதுன்னு ஒருத்தர் வருவான்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அது உண்மைதான், இவர் ஜெயிச்சு காட்டிட்டாரு, மக்கத்து குறைஷிகளை வெற்றி கொண்டுட்டாரு, இவர் தான் நபி அப்படின்னு கொஞ்சம் வந்தான், இறங்கி வந்தான். அடுத்த ஆண்டு உஹது போர் நடக்குது. உஹதுல சஹாபாக்களுக்கு தோல்வி ஏற்படுது. அது வரலாறு வேற. தோல்வி ஏற்படுது. தோல்வி ஏற்பட்ட உடனே இந்த பனு நுலைரா என்ன பண்ணாங்க, ஏஹே இவரெல்லாம் நம்ம எதிர்பார்க்க நபி இல்லப்பா, தோத்து போயிட்டாரு, அப்ப இவரை விட பலமான ஆள் யாரு? மக்கா குறைஷிகள், போடு அவன்கிட்ட ஒப்பந்தம் அப்படின்னு பனு நுலைருடைய 40 பேர் மக்காவுக்கு போய் அபூ சுஃபியானோட ஒப்பந்தம் பண்றான். ரசூலுல்லாவோட ஒப்பந்தம் பண்ணியிருக்கான் இல்லைங்களா? அதான் நம்ப முடியாது, எப்போ வேணாலும் காலம் வருவான். இப்போ கூட காசா போர் நிறுத்தம் பண்ணியிருக்கான்ல, நம்ப முடியாது. ஏதாவது பின்னால் ஒரு தந்திரம் வச்சுருப்பான். நீ நல்லா கவனிச்சு பாருங்க, பின்னால் ஒரு தந்திரம் வச்சு ஏமாற்று வேலை வச்சுருப்பான். அது போக போக தெரியும், முழுமையாக நம்ப முடியாது. அங்கே போய் அபூ சுஃபியான்ட்ட ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்துட்டான். நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு போட்டு வந்துட்டான். இதுக்கு இடையில் இந்த வரலாறு கொஞ்சம் உன்னிப்பாங்க கவனிக்கணும். சில வரலாறு கேட்டால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கதை கேட்குற மாதிரி. சில வரலாறு கொஞ்சம் தூக்கம் வந்துடும். சைத்தா சும்மா இருக்க விட மாட்டான். சும்மா உட்காந்துருப்போம், தூக்கம் வராது, செல்ஃபோனை நோண்டுவோம். செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போம். வாங்க சொல்லுவாங்க, இன்னும் 2 நிமிஷம் பார்ப்போம், 8:10 தான் காமத்து, இன்னும் 2 நிமிஷம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா காமத்து முடியும். அப்புறம் சைத்தான் சொல்லுவான், நீ போனால் ஜமாத்து கிடைக்காது, ஃபுல்லாக பார்த்துட்டு படுக்கும்போது தொழுதுக்கலாம். நடக்குதுங்களா இல்லையா? இதில் அடுத்த கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், பனு நுலைரா அந்த ஒப்பந்தம் போட்டால் யூத கூட்டத்தில் முதல் கூட்டம் பனு நுலைரா, பனு குரைலா, பனு கைன்கா. இந்த பனு நுலைரா கூட்டத்தார்கள் என்ன ஒரு ஏமாத்து வேலை என்ன பண்ணானுங்கண்டா, 70 சஹாபாக்களை நம்ப வைத்து, அது தனி வரலாறு, அதுக்குள்ளே போகல, அதுக்குள்ளே போனால் அப்படியே போயிடும். 70 சஹாபாக்களை கொண்டு போட்டாங்க, நம்ப வைத்து வரவழைத்து 70 சஹாபாக்கள் ஹாஃபில்கள் கொண்டு போட்டான். அந்த 70 பேத்துல ஒரு சஹாபி அம்ரு இப்னு உமையா என்று நினைக்கிறேன், ரலியல்லாஹு தஆலா, அவங்க தப்பித்து வர்றாங்க. தப்பித்து வரக்கூடிய வழியில பனு ஆமீர் என்ற கூட்டத்தை சார்ந்த 2 நபர்கள் இருக்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை நம்ப வைத்து 70 பேர்த்த கொண்டுட்டானுங்க, அந்த கூட்டத்தை சேர்ந்தவன 2 பேர் தனியா மாட்டிருக்கான், முடிஞ்ச அளவு போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த 2 பேர்த்த கொலை செஞ்சிடறாங்க. ஆனால் 2 பேர்த்துக்கு அதுக்கு என்ன இல்லை சம்பந்தம் இல்லை, வேறு கோத்திரத்தை சேர்ந்தவர், பனு ஆமீர் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி நம்ம தோழர்கள் 70 பேர்த்த நம்ப வச்சு கொண்டுட்டான், நான் தப்பிச்சு வந்துட்டேன், வரக்கூடிய வழி 2 பேர் சிக்கினானுங்க, நான் போட்டு தள்ளிட்டேன். இப்போ நம்மளாம் என்னங்க செய்வோம், சபாஸ் ஒன்னால் முடிஞ்ச அளவு செஞ்சோம், குர்ரா பரிசு, 2 சீல்டை ரெடி பண்ணு, பதக்கத்தை ரெடி பண்ணு, ஒரு காரை பரிசு கொடு இல்லையா? இங்கே தான் கவனிக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விசாரிக்கிறாங்க யாருன்னு பார்த்தா, அது பனு நுலைர் கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பனு ஆமீருடைய கூட்டத்தை சார்ந்தவர்கள். அந்த பனு ஆமீர் கூட்டத்துக்கும் பனு நுலைரா கூட்டத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. இப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் செஞ்சது தப்பு, அநியாயமாக கொண்டு போட்டீங்க, அதனால அதுக்கு பகர தியத்து கொடுத்தாகணும், அதுக்குள்ள தொகை ஏதாவது கொடுத்து அவங்க குடும்பத்தை சாந்தப்படுத்தணும், இதுதான் நியாயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் அந்த இடத்துக்கே போகிறாங்க, அவங்க இடத்துக்கே போகிறாங்க. போய் உட்கார வச்சு ரொம்ப கவனிக்கிறான்,
நல்லா உட்கார வச்சுட்டான். பேச்சுவார்த்தை நடக்குது. செல்லாம் சொன்னாங்க, செஞ்சது தப்பு, 2 பேர்த்துக்கு உண்டான அந்த தண்டத்தொகை, ஈட்டுத்தொகை கொடுத்துட்றோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ தான் கவனிக்கணும், அந்த பனூனுடைய யூதர்கள் என்ன பண்ணுறான், செட் பண்ணுறான். அம்ரு இப்னு ஜஹஷ் என்பவர்கிட்ட கேட்குறாங்க, அவங்க ஆளுகள்கிட்ட, இந்தப்பா முகமது வந்து உட்கார வச்சுருக்கிறோம், கீழே உட்காந்துருக்கார், நீ பின்னால் மலைப்பகுதியில் மேலே போய் மேலே இருந்து ஒரு பாறையை உருட்டி விட்டு முகமதுடைய தலையில் போட்டணும். அவர் மௌத்தாயிட்டா, ஜோலி முடிஞ்சு. மதீனால நம்ம ஆட்சி தான், நாம் சொன்னதான் சட்டம். இன்றைக்கி அமெரிக்காரன் இருக்கான்ல, அவன் அம்ரு இப்னு ஜஹஷ் ஒத்துக்கிட்டான், நான் அந்த காரியத்தை செய்கிறேன். போய் மேலே ஏறி கல்லை போட போகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ் எந்திரிச்சுங்க, எந்திரிச்சிட்டாங்க. அல்லாஹ் காப்பாற்றிட்டான். இப்போ அதுக்கு பிறகு தப்பித்து வந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது, நம்ம ஒப்பந்தம் பண்ணி தியத்து கொடுக்கறதுக்காக நம்ம வச்சு கூப்பிட்டு போயிருக்கோம், நம்ம வச்சு என்ன செய்யறான், கழுத்தை அறுக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்து ஒரு பெரும் படையை சொன்னாங்க. பனு நுலைராட்ட நீங்கள் ஒப்பந்தம் மீறிட்டீங்க, வாக்குக்கு மாறு செய்றீங்க, துரோகம் பண்ணுறீங்க, 10 நாள் டைம், 10 நாளுக்குள்ளே ஊரை காலி பண்ணிடணும், 10 நாளுக்குள்ளே ஊரை காலி பண்ணிடணும். அந்த நேரத்தில் பாருங்க, முனாஃபிக்குனுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை அவன் சொன்னான், கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், முகம்மது தாக்க வந்தால் நாங்கள் 2000 பேரை கூட்டிகிட்டு வர்றேன், உங்களுக்கு பக்க துணையாக இருப்போம் அப்படின்னு தைரியம் கொடுத்துட்டான். அந்த பனு நுலைய என்ன பண்ணானுங்க, சரி 10 நாள் டைம், ரசூல்லா பார்க்குறாங்க, 11ஆம் நாள் ஆயிடுச்சு, ஊரை காலி பண்ணலை, ரசூல்லா படையெடுத்து வந்துட்டாங்க. அந்த யூத கோட்டையை 15 நாட்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க, வெளியே எவனும் வரலை. அவன் யாரை எதிர்பார்க்குறான், முனாஃபிக்கினுடைய தலைவர் அப்துல்லா இப்னு உபை எதிர்பார்க்குறான், 2000 பேரை வருவான் அப்படின்னு. அவன் வரல, திரும்பி கொடுத்துட்டான். கடைசியில் அந்த கோட்டைக்குள் வெளியிலிருந்து எந்த உணவும் போக முடியலை, உள்ளே போக முடியல, வலிக்கு வந்துட்டான். வந்து நாங்கள் காலி பண்ணிடுறோம். அப்போ அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க. யாரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த கோட்டைக்குள் செல்வங்கள் நிறைய இருக்குது, செல்வம் நிறைய இருக்குது. செல்லாது சொன்னாங்க, 3 பேர்த்துக்கு ஒரு ஒட்டகம், 3 பேர்த்துக்கு ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தில் உங்களால் எவ்வளவு உங்களுடைய பொருட்களை அள்ளி செல்லணுமோ செல்லிட்டு போங்க, ஆனால் ஆயுதங்களை மட்டும் எடுக்கக்கூடாது, நீ திரும்ப கொண்டு போய் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவ. உங்களுடைய பொருட்களை அள்ளிட்டு போங்க, ஆனால் ஆயுதங்களை மட்டும் எடுக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஊரை விட்டு என்ன செஞ்சாங்க, காலி செய்தார்கள். இது இந்த சூரத்து ஹஷ்ரில் நீங்கள் தமிழ் தஃசீரை எடுத்து பாருங்கள், ரொம்ப விரிவாக எழுதுறாங்க. இப்படித்தான் அவர்கள் நம்ப வைத்து மோசடி செய்வதில் யூதர்கள் கெட்டிக்காரர்கள். வரலாறு பற்றி நீண்ட வரலாறு சொல்லுது. ஆக இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 23வது இந்த வசனம் இறங்கியதற்கு என்ன காரணம் என்றால், அவர்களில் யூதர்களில் 2 பேர் திருமணம் முடித்த ஆண் பெண் விபச்சாரம் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு ரஜுமடித்து கொள்ள வேண்டும், அதில் கொஞ்சம் சலுகை கேட்டுத்தான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்புகின்ற தௌராத்தை எடுத்து அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அப்போ மறைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு மூலமாக அதை காட்டி கொடுக்கிறார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, அப்போ இந்த யூதர்கள் ஒப்பந்தத்தை மீறுவாங்க, நம்பிக்கை துரோகம் செய்வாங்க, இதுதான் அவருடைய நீண்டகால வரலாறு. ஆனால் மக்கரு மக்கரல்லா வல்லா கைருல் மாக்கிரீன், என்னதான் நீங்கள் சூழ்ச்சி செய்தாலும் அல்லாஹ் அதைவிட சிறந்த சூழ்ச்சிக்காரன். அந்த யூதர்களை வைத்தே இஸ்லாத்துக்கு அல்லாஹ் நிறைய வேலைகளை வாங்கியிருக்கிறார். இப்போ அரபி மதரசாக்களில் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி இருக்கும், முஞ்சிதுன்னு சொல்லுவாங்களோ, இவ்வளோ பெருசு இருக்கும், 1000 பக்கம் 2000 பக்கத்துக்கு மேலே இருக்கும். இப்போ நாங்களே ஒரு அரபியில் ஒரு அர்த்தம் தேவைன்னா அதை எடுத்து பார்ப்போம். அது எழுதுனது யார் தெரியுமா? யூதன்.
இன்னைக்கு எல்லா மாசாக்களும் இருக்குது. அதை தவிர்த்து நிறைய டிக்ஷனரி வந்துருச்சு. ஆனால் எல்லா மதரசாக்களிலும் அடிப்படையாக இருக்குது அதுதான். நாங்களே ஒரு ஆயத்துக்கோ ஹதீஸுக்கோ மற்ற கிதாபுகளுக்கோ அரபி வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தா அதை எடுத்து பார்க்கணும். எழுதுனது யாரு? இன்னொரு செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. லியோ போல்டு அப்படி ஒரு யூதர், லியோ போல்டு. பிறகு அவர் முகமது அசத் என்று பெயரை மாற்றிக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். அவர் யூத குடும்பத்தில் சேர்ந்தவர், போலந்து நாட்டில் சேர்ந்தவர், போலந்து நாடு. இவர் நசுரானியாக கிறிஸ்தவராக மாறுகிறார். யூத மதத்தில் இருக்கிறாரு, கிறிஸ்தவரா மாறுறார். ஏன் மாறுறாரு? அதுக்கு ஒரு காரணம். இப்போ மற்ற மதங்களை விட இந்த யூத மதத்தில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, பிறப்பால் மட்டும்தான் ஒருவன் யூதனாக இருக்க முடியும். பிறப்பால் மட்டும்தான் ஒரு யூதனாக இருக்க முடியும். இன்னொரு மதத்திலிருந்து யூத மதத்துக்கு வர முடியாது, ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம அப்படி இல்லை. நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய எல்லா வரலாறையும் பார்த்தா 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு பார்த்தா ஏதோ ஒரு வந்திருக்கோம். கிறிஸ்துவம் அப்படித்தான். ஆனால் யூத மதத்தில் இன்னொரு மதத்திலிருந்து தங்கள் யூத மதத்தில் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். பிறப்பால் மட்டும்தான் யூதனாக இருக்க முடியும். இப்போ யோசிக்கிறாரு, பிறப்பால் மட்டும்தான் யூதனாக இருக்க முடியும் என்றால் இன்னொரு மதத்தில் இருப்பவனுக்கு நம் நம்பிக்கை பிரகாரம் வெற்றி கிடைக்கணும்டா என்ன செய்வான்? அவங்க நம்பிக்கை பிரகாரம் வழி இல்லையே. நீங்க தான் யூத மதத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுங்கிறீங்களே. அப்ப அவனுக்கு என்ன தீர்வு? அவனுக்கு யார் வழிகாட்டி? அதனால இந்த யூத மதம் என்ன இல்லை, முழுமையாக இல்லை அப்படின்னு அதை விட்டு போட்டு கிறிஸ்துவத்துக்கு வர்றாரு. கொஞ்சம் கவனிங்க. வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறான்னு பாருங்க. அந்த லியோ போலந்து நாட்டைச் சேர்ந்த யூதர், யூத பாரம்பரியத்தில் வந்தவர், எங்க போறாருங்க? கிறிஸ்துவத்துக்கு போறார். போறதுக்கு என்ன காரணம்? ஒரு யூதன் பிறப்பால் மட்டும்தான் யூதனாக இருக்க முடியும். இன்னொரு மதத்திலிருந்து யூத மதத்துக்கு வர முடியாது, சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ அவனுக்கு என்ன, அவன் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அது சரியில்லை அப்படின்னு வந்துட்டார். வந்ததுக்கு பிறகு 1932 அவருடைய உறவினர் அழைப்பை ஏற்று இன்றைக்கு ஜெருசலம் பாலஸ்தீன் என்ன பிரச்சனை நடக்குதோ அந்த ஊருக்கு போறார். ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல ரயிலில் போறார். பக்கத்தில் ஒரு அரபி உட்கார்ந்து இருக்கிறார். பொதுவாக நம்மளை பற்றி ஒரு தவறான எண்ணம் தானே எல்லா மக்கள்கிட்டையும் புகுத்தப்பட்டு இருக்கு. முஸ்லீம்கள் என்றால், அரபிகள் என்றால். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது. அந்த அரபி இறங்கி சென்று ஒரு ஹுப்ஸ் ரொட்டி வாங்கிட்டு வர, பெருசு. அந்த ஹுப்ஸ்லாம் ஒன்று சாப்பிட்டா போதும். வாங்கிட்டு வந்தவர் அதை 2ஆக பீத்து விட்டு பாதியை இவர் கையில் கொடுக்குறார். யார் கையிலங்க? அந்த லியோ போல்ட் அப்படிங்கிற யூதராக இருந்து கிறிஸ்தவம் மாறினவர் கொடுத்துட்டு, அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. இப்படி செய்யும்போது என்ன செய்வாங்க தெரியுங்களா? தஃபல்லல் யா ஷேக், தஃபல்லல் யா அஹி அப்படிம்பாங்க. தஃபல்லல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம விளங்குற மாதிரி சொல்கிறா இருந்தால் ஆங்கிலத்தில் ப்ளீஸ், நம்ம தமிழில் கொஞ்சம் தயவு செய்து சொல்கிறாங்கல்ல ப்ளீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி அரபியில் தஃபல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சரியான அர்த்தம் பார்த்தோம்னா, நான் கொடுக்கின்ற இந்த உணவை ஏற்றுக்கொண்டு எனக்கு கண்ணியத்தை தாருங்கள். உணவு அவரா உனக்கு கொடுக்குறாரு, கொடுத்துட்டு சொல்றாரு, இதை சாப்பிட்டா தான் எனக்கு கண்ணியம், இதை நீங்கள் வாங்கி கொண்டால்தான் எனக்கு கண்ணியம். அந்த அர்த்தத்தை சொன்ன உடனே அவன் ஆச்சரியப்படுறான். இங்கே இருக்கிற எல்லாமே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கான், யாரும் அடுத்தவனை கவனிக்கிறது இல்லை. ஆனால் இந்த அரபி நாம் பசியாக இருக்கிறோம் என்பதை கவனித்து அவர் ஒரு ஹுப்ஸை ரொட்டியை வாங்கிட்டு வந்து பாதியாக பீத்து தான் பாதியை சாப்பிட்டு எனக்கு பாதியை கொடுத்து விட்டு சொல்கின்ற வார்த்தை என்ன? தஃபல்லல் யா அஹி, இதை வாங்கினாதான் எனக்கு கண்ணியங்கிறாரு. அப்போ இஸ்லாம் இவ்வளவு உயர்ந்ததா? நம்ம அரபிகளை பற்றி முஸ்லீம் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு இஸ்லாத்தின் பக்கம் கொஞ்சம் கவனம் என்ன செய்யுங்க. இவர் ஜெருசலம் போகிறார். அங்கே மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னைக்கு எதுக்காக போர் நடக்குதோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகிறாரு. தொழுகை நடக்குது, அதை வேடிக்கை பார்க்குறாரு. தொழுகை முடிஞ்ச உடனே அந்த இமாம்கிட்ட போய் கேட்டாராம். நல்லா கேள்வி கேட்குறாரு பாருங்க.
நீங்க தொழுகை நடத்தினீர்கள், ஒரு தியானம், அவங்க பாஷையில தியானம். தியானம் என்பது ஒரு இடத்தில் அமர்ந்து அமைதியான சூழலில் அமர்ந்து மனதோடு இறைவனை பேசுறது தான் தியானம். இப்ப தியானம் என்பது இறை வணக்கம் என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட தியானத்தில் நீங்க தக்பீர் கட்டுறீங்க, கையை தூக்குறீங்க, குனிகிறீங்க, எந்திரிக்கிறீங்க, நெத்திய வைக்கிறீங்க, உடலை போட்டு இப்படி அசைக்கிறீங்களே, உங்களுக்கு ஓர்வை வராதுன்றான். என்ன வராதுங்க? தியானத்தில் அந்த தொழுகையில ஓர்வை வராது. ஓர்வுனா உட்கார்ந்து என்ன செய்யணும். என்ன உங்க இபாதத்து, எங்க உங்க தொழுகை சரியில்லைங்க. அதான் இமாம் சொன்னாராம், கேட்குற கேள்வி லாஜிக் பிரகாரம் சரிதான், ஆனால் இன்னொரு லாஜிக்கை பாரு தம்பி. இறைவன் நம்ம படைக்கும் போது உள்ளத்தை மட்டும் படைக்கல, உடம்பை சேர்ந்து படைச்சிருக்கான். உள்ளத்தை மட்டும் படைக்கல, உடலை சேர்த்து படைச்சிருக்கிறான். அப்ப இறைவன் கொடுக்கின்ற நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துவது உள்ளத்தாலும் செலுத்த வேண்டும், உடலாலும் செலுத்தணும். உடலால் அவன் என்ன செய்ய சொல்ற செய்யணும். எத்திய கூட அதிகபட்சம் பூமியில் வச்சாச்சு, நீ அவன் தான் எல்லாம். அப்பதான் யோசிக்கிறோம், இப்படி ஒன்று இருக்கோ அப்படின்னு. இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு வருது. கவனிக்கணும், ஒரு யூத பாரம்பரியத்தில் பிறந்த அந்த யூதர் அல்லாஹ்வுத்தாலா ஹிதாயத்து கொடுக்க நாடிட்டான். நாண்டதுக்கு பிறகு எப்படி சிந்திக்கிறாரு? முதல்ல அந்த ரயில் பயணத்தில் ஒரு அரபி ரொட்டி வாங்கி கொடுக்கிறாரு, அதுல கொஞ்சம் ஈர்ப்பு வருது. இரண்டாவது ஜெருசலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இமாமுடைய தொழுகையை பார்த்து கேள்வி கேட்கிறாரு, இன்னும் ஈர்ப்பு வருது. மூணாவது அவர் சொல்றார், நான் ஜோர்டான், சிரியா, ஈரான், ஈராக் எல்லா பக்கம் போனேன், எல்லா அரபு நாடுகள், முஸ்லீம் நாடுகள். போன உடனே ஒருத்தரை சந்திக்க போனேன் அப்படின்னு சொன்னா, இப்போ நாம் என்னங்க செய்வோம்? ஆங்கிலம் வந்தால் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம், தமிழாக இருந்தால் வாங்க வரவேற்கிறோம். இது ஒருத்தரை வரவேற்கிற ஒரு முறை. அரபியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அகிலம் வசகுலா அப்படிம்பாங்க. அகிலம் வசகுலா. இது சொன்ன உடனே ஒரு வீட்டுக்கு போகிற அரபி வீட்டுக்கு போகிறார். போன உடனே ஒரு அகிலம் வசகுலா யா அகி, என் சகோதரனே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரபியில். ஆனால் அதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன தெரியுமா? அகிலம் அப்படின்னா அத்தைத்த அகிலா, நண்பரே நீங்கள் தகுதியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. எங்க வந்திருக்கீங்க? தகுதியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. சகுலா, இலகுவான அமைதியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப என்ன அர்த்தம்? என்னை நம்பி வந்திருக்கீங்க, உங்களை நான் கண்ணியப்படுத்துவது எங்க கடமை, உங்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுப்பது எங்க கடமை இப்படின்னு சொல்ல வார்த்தை சொன்ன உடனே இன்னும் அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. உலகத்தில் வித்தியாசமா இருக்க வரவேற்பு, வெல்கம்ங்கிறான், வாருங்க வரவேற்குங்கிறான். இது வித்தியாசமான வரவேற்பா இருக்கு. இன்னும் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்ப்பு வருது. அடுத்தவர் சொல்றார், நான் தொடர்ந்து சில இடங்கள், சில அரபு நாடுகளுக்கு போகும்போது யா அஹி, என் சகோதரனே அப்படின்னு கூப்பிட பழக்கம் இருக்கு. சில இடங்களில் யா சையிதி, யா சையிதினே அர்த்தம். தமிழில் சொல்லுவாங்கள்ல இளைஞர்கள், தலைவா, தலை, தலை அப்படி ஸ்டைலாக சொல்லிக்குவாங்க இருக்கும். சில அரபு நாடுகள் இருக்கு யா சையிதி. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம தமிழில் சொன்னா தலை அப்படி. இன்னைக்கு வேற ட்ரெண்டிங் ப்ரோ அப்படிங்கிறான், என்னமோ புரோங்கிறான். இந்த இளைஞர்கள்ட்ட தம்பின்னு சொன்னா ஒரு மாதிரியா இருக்கான். அவனை போய் புரோன்னு சொல்லிட்டா அவன் முகத்தை பார்க்கணுமே. ஒருத்தன் கேட்டான், ஒரு தம்பின்ற காது விடுங்களேன், இவன் வழியில் போகணும் ப்ரோ அப்படின்னு. அவன் கேட்டான், இன்னைக்கு விஜய் ரசிகராஜத்துன்னு கேட்டான். இப்போ இந்த மாதிரி அங்கே யா சையிதி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தூக்கி வாரி போடுது. நம்மளை தலைவரே அப்படிங்கிறாங்களே. இஸ்லாம் இந்த அளவுக்கு இன்னொரு மதத்தை சார்ந்தவரை கண்ணியப்படுத்தி சொல்லுதா? இன்னும் ஈர்ப்பு கூடுது. இதான் கவனிக்கணும். நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் அடுத்தவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக அமையுது. அவர் சொல்றார், அதுக்கடுத்து நானும் 1926க்கு மேலே நானும் என் மனைவியும் பெர்னில் அப்படிங்கிற ஊரில் ரயிலில் போகிறோம். எங்களுக்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய மேற்கத்திய மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. அதை பாருங்கள் எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்கள். நல்ல உயர்தரமான ஆடை உடுத்திருக்கிறார்கள், எல்லாம் வசதியான மக்கள். மனைவி சொல்கிறான் கணவர்கிட்ட, இவர் யோசிக்கல, அந்த அம்மா சொல்லுதான், பார்த்தீங்களா நம்ம அரபு நாடுலாம் போனோம், இன்னைக்கு பெட்ரோல் வந்ததுக்கு பிறகுதான் அரபு நாடு செழிப்பாக இருக்கு. அன்னைக்கு செழிப்பு கிடையாது, இல்லை பாலைவனம். அவங்களுக்கு
வருமானமே பேரிச்சம்பழம் தான், அதை விட்ட வருமானம் கிடையாது. அது கடலில் வைக்கக்கூடிய மீன்கள். துபாய்க்கு போனால் தெரியும், அபுதாபி துபாய், அங்கே அருங்காட்சியை வச்சிருக்கலாம். இந்த பெட்ரோலுக்கு முன்னால் இந்த நாடு எப்படி இருந்துச்சு, பெட்ரோல் கண்டுபிடிக்கும் நாட்டுடைய தொழில் என்ன, ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாஷா அல்லா, மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். சரி, அவன் அந்த அம்மா சொல்லுதான், இங்கே மேற்கத்திய நாடுகளில் பார்க்கிறோம், மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள், நல்லா சம்பாதிக்கிறாங்க, உயர்ந்த ஆடைகள் உடுத்தியிருக்காங்க, ஆனால் அவர்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை. அவருடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்றை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ ஒன்றை தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க, கவலை இருக்கு. ஆனால் அரபு நாடுகளுக்கு போனோம், அங்கே மக்கள்கிட்ட செல்வம் இல்லை, செழிப்பு இல்லை, ஆனால் அவர்கள் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன். சொல்லிட்டு அவர் சொல்றார், இதை ட்ரெயின்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு வர்றோம், என் மனைவி இப்படி பேசிக்கொண்டு வருகிறாள், நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்து வகை ஈர்ப்பு வந்துருச்சுன்னா குர்ஆன் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்து உள்ளே நுழைந்தால் என் குர்ஆன் திறக்கப்பட்டிருக்கு. திறக்கப்பட்டு எந்த சூறா இருக்குண்டா, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சூறா அல்ஹாக்குமு தகாசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபீர், அந்த ஆயத்தை அப்படி தெரிஞ்சிருக்கு. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம நடைமுறையில் சொல்கிறதா, இந்த மனுஷன் கபருக்கு போகிற வர காசு காசுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். எங்கே போகிற வரீங்க? கபருக்கு போகிற வர. ஒரு சக்கராத் நிலைமையில் இருக்கிறார், கொஞ்சம் தெளிவு வருது. சில பேருக்கு சக்கராத் நிலையில் இருப்பாங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் தெளிவாக பேசுவாங்க. அணையிற விளக்கு கொஞ்சம் என்ன செய்யும், பிரகாசிக்கும், நிறைய அனுபவப்பட்டு இருப்போம், நல்லா தெளிவாகிடுவாங்க, நல்லா தெளிவாக பேசுவாங்க. அவர்கிட்ட போய் 1 கோடி ரூபா வேணுமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யும், வேணான்னு சொல்லுவாரா? கொடுங்க, வேணான்னு சொல்ல மாட்டார். இன்னைக்கு அந்த மனநிலை யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்குமு தகாசுரு ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர், நீங்க கபர்களுக்கு போகின்றவரை பணம் பணம் என்று அலைந்து கொண்டே இருப்பீர்கள். பணம் பணம் என்று அலைய ஆரம்பித்து விட்டால் உங்கள் மனதில் நிம்மதி இருக்காது. மனதில் நிம்மதி இல்லை என்றால் உங்கள் முகத்தில் சந்தோஷத்தின் அடையாளம் இருக்காது. அங்க நடக்குது. இங்க குர்ஆனுக்கு வர்றாங்க, பொருத்தமான ஆயத் தெரிஞ்சிருக்கு. அடுத்த நிமிடம் கணவனும் மனைவியும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை சொல்லிடலாம். அப்போ யூத குடும்பத்தில் பிறந்து இவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு எத்தனை கட்டங்க? நீங்க தனியா உட்காந்து யோசிச்சுப்பாங்க, எத்தனை சொல்லியிருக்கணும். இப்போ கேட்க டைம் இல்லை, ஆலிம் சார் டயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, விளங்குச்சிங்களா? இப்போ இல்லை, டயம் வர லேட்டாக போகுதுல்ல, முடிச்சாப்போ 8:10 8:15 வந்துடும் இஷா. நானும் சீக்கிரம் போகணும், மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆலிம் சார் வருத்தப்பட்டாங்க, மழை தூரிக்கிட்டே இருக்கு, செகதியாக இருக்குது, ஆட்கள் வருவாங்களோ இல்லையோ, நீங்கள் பேசுங்க, ஒரு ஆள் வந்தாலும் பேசுங்க, நம்ம யூடியூப்பில் போட்டால் நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. மாஷா அல்லா. நாம் ஒன்று நினைக்கிறோம், அல்லாஹ் ஒன்று என்ன செய்யலாம், நாடிட்டான். அதுக்கு நேர் மாற்றம் ஆயிடுச்சு. அல்லாஹ் நம்முடைய நியத்தை கபூல் செய்வானார். இதுக்குண்டான கூலியை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் தந்தல்வானார். ஆனால் இந்த நேரம் வந்து வீட்டில் உட்காந்து ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு இருந்தால் அது சுகமாக இருக்கும். இந்த டைம் வீட்டில் மனைவியை போட்டு உயிரை வாங்கிட்டே இருக்கிறது, இந்த சூடாக அவனை கொடு, அந்த பொரியை கொடு, அதை வறுத்து கொடு, இதை கொடுத்து கொடு. அந்த அம்மாக்களுக்கு நிம்மதி, நமக்கும் நிம்மதி. அதனால் தாய்மார்கள் செய்யணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டால் தயவு செய்து பயானுக்கு போயிடுங்க. எங்கே போயிடுங்க? பயானுக்கு போயிடுங்க, வீட்டில் இருக்காதீங்க. அவங்களுக்கு பாய்மார்களுக்கும் நன்மை, தாய்மார்களுக்கும் நன்மை. இவர் வந்துட்டு கணவன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு யோசிக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போகலாம். ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. வந்த இடத்துல அங்கே வெயில் கடுமையாக இருக்குது, மனைவி இறந்துடுறாங்க. அவரை நியத்து அங்கேயே தங்கணும், மக்காவிலேயே தங்கணும். அங்கே ஒரு கல்யாணம் முடிக்கிறாரு, மதரசாவில் ஓதுறாரு. ஓதிட்டு என்ன செஞ்சா தெரியுங்களா? இன்றைக்கு உலகத்தில் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து எதுங்க? புகாரி ஷரீஃப். காயல் பண்ண கொண்டாடுறாங்கல்ல, குர்ஆனுக்கு அடுத்து என்னதான்? புகாரி. அந்த புகாரியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இதில் மொழிபெயர்த்தாருங்க ஆங்கிலத்தில். யார் இவர்? யூதர். மக்கரு மக்கரல்லா வல்லா கைருல் மாக்கிரின். நீ எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்ய, உன் விரலை வச்சு உன்னை குத்துவேன், உன் ஆலையை எடுத்து என் இஸ்லாத்தை வளர்ப்பேன். இது அல்லாஹ்வுடைய தந்திரம். அதனால அல்லாஹுவின் நல்லடியார்களே,
இதில் சமீபத்தில் நெட்டில் பார்த்தேன், அந்த பலஸ்தீன இப்போ பிரச்சனை நடக்குதுங்கள்ல, அங்கே நடக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ரஈசத்து உஸரா இஸ்ராயில், இஸ்ரேல் பெண் அமைச்சர் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குதான். அவங்க அரபியில் அவங்க பேர் எழுதியிருக்காங்க, ஜோல்தா மாயித் அப்படின்னு அவங்க பேர். அந்த அம்மா சொல்லுது, கண்டிப்பாக இந்த பலஸ்தீனத்தில் நாங்கள் தோற்று போவோம். முஸ்லீம்களுடைய கைக்குத்தான் பைத்துல் முகத்தஸ் போகும். எங்களுக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு ஈகோ பிரச்சனை. உலகத்தை நாங்கள் தான் வல்லரசு, உலகத்தில் நவீன ஆதங்கள் எங்களுக்கு தான் இருக்கு, எங்களை மிஞ்சி யாரு இல்லை அப்படின்னு ஈகோ தான் தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் முஸ்லீம்கள்கிட்ட போகும், அவங்க தான் ஜெயிப்பாங்க. எப்போ ஜெயிப்பாங்க தெரியுமா? அந்த அம்மா சொல்லுது, அற்புதமான வார்த்தை, ஹதீஸில் உள்ளது தான். அந்த அம்மா சொல்லுது, நஹ்னு லா நஹாஃபு மினல் முஸ்லிமீன், இந்த பலஸ்தீன் உலக முஸ்லீம்கள்ட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் பயப்படுறோம், ஒரே ஒன்றை பயப்படுறோம். என்ன பயம் தெரியுமா? இல்லா இந்தமா யுஸல்லூனல் ஃபஜ்ர ஃபில் மஸ்ஜிதி கமா யுஸல்லூன் ஜும்ஆ. எப்படி வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்று பள்ளிவாசலுக்கு இந்த முஸ்லிம்கள் கூட்டம் கூட்டமாக தொழுகைக்கு வந்து பள்ளிவாசலை நிரப்புகிறார்களோ, இது போன்று ஃபஜ்ரு தொழுகைக்கு வருவார்கள். எங்க வருவாங்க? ஃபஜ்ரு தொழுகைக்கு கூட்டம் கூட்டமாக வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும். அதை நாங்கள் அப்படி வரவிட மாட்டோம். நாங்கள் அதுக்கு முட்டுக்கடை போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு தான் நீங்கள் 12 மணி 1 மணி வரை டிவியை பாரு, செல்ஃபோனை பாரு, அதை பாரு, இதை பாரு, இன்ஸ்டாகிராமில் போ, அதை நோண்டு, இதை நோண்டு, ஃபஜ்ரை விற்று. எவ்வளோ மூளை பாருங்க. அதை காசு சம்பாதிக்கிறான். நம்மளை எப்படி வழிகெடுக்கணுமோ அப்படி வழிகெடுக்கிறான். ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம்? ஏமாளிகளாக இருக்கிறோம். சுத்தமாக சொன்னால் இன்னும் கொச்சையாசலம் முட்டாளாக இருக்கிறோம். நம்முடைய எதிரிகள்கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறோம். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் முஸ்லீம்களுடைய ஆயுதத்தை பார்த்து பயப்படல, அவங்களுடைய வீரத்தை பார்த்து பயப்படல, அதை எங்களால் முறியடிக்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு பார்க்குறோம், அவர்கள் ஜும்ஆ தொழுகைக்கு வருவது போன்று ஃபஜ்ருக்கு வருவதை பயப்படு. அப்படி வந்துட்டாங்கன்னா நாங்கள் தோற்று போய் விடுவோம், பைத்துல் முகத்தஸ் அவன் கைக்கு போயிடும். யார் சொல்றான்? நம்மளை அழிக்க நினைக்கின்ற எதிரி. அதனால் அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நாமளாக இருந்தால் வெற்றி நம்மளை தேடி வரும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன்.